வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சாதாரண ராணுவ அதிகாரியின் மகளாக பிறந்து இன்னைக்கு ஹாலிவுட் வரைக்கும் இந்தியாவோட கொடிய உயர பறக்க விட்டுட்டு இருக்கக்கூடிய தேசி கேர்ள் பிரியங்கா சோப்ராவோட வாழ்க்கை வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம். மிஸ் வேர்ல்டு பட்டத்தில் ஆரம்பித்து பாலிவுட் ஹாலிவுட் பிஸ்னஸ்னு இவங்க தொட்ட இடமெல்லாம் ஏன் தங்கமாகுது? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிரியங்கா சோப்ரா ஜூலை மாதம் 18ஆம் தேதி 1982 ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜாம்ஷெட்பூரில் பிறந்திருக்காங்க. அவங்க அப்பா அசோக் சோப்ரா, அம்மா மது சோப்ரா, 2 பேருமே இந்திய ராணுவத்தில் டாக்டராக இருந்தவங்க. ராணுவம் ஃபேமிலிங்கிறனால இந்தியா முழுக்க இவங்க நிறைய ஊருக்கு மாறிக்கிட்டே இருந்தாங்க. தன்னோட 13 வயசில் பிரியங்கா அமெரிக்காவுக்கு படிக்க போனாங்க. அங்கே ஸ்கூலில் படிக்கும்போது நிறவெறி காரணமாக நிறைய கிண்டல்களையும் கேலிகளையுமே சந்திச்சிருக்காங்க. ஆனால் அந்த அவமானங்கள் தான் இவங்களை இன்னும் தைரியமான பொண்ணாக மாற்றுச்சு. பிரியங்காவுக்கு என்ஜினியர் ஆகணும்னு தான் ஆசை. ஆனால் அவங்களுக்கே தெரியாமல் அவங்க அம்மா ஒரு அழகி போட்டிக்கு ஃபோட்டோ அனுப்பி வச்சாங்க. அதுதான் அவங்க வாழ்க்கையவே மாற்றுச்சு. 2000ஆவது வருஷம் தன்னோட 18 வயசில் மிஸ் வேர்ல்டு பட்டத்தை ஜெயிச்சு இந்தியாவுக்கே பெருமை சேர்த்தாங்க. உலக அழகி பட்டம் கிடைச்சதும் சினிமாவுக்கு வாய்ப்புகள் தேடி வந்துச்சு. பிரியங்கா சோப்ரா முதலாக அறிமுகமானது நம்ம தமிழ் படத்தில் தான். 2002 ரிலீஸ் ஆன தளபதி விஜய் அவர்கள் கூட நடித்த தமிழன் படத்தில் தான் நடித்தாங்க. அந்த படத்தில் உள்ளத்தை கில்லாதே பாட்டையும் விஜய் கூட சேர்ந்து பாடி அசத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாலிவுட்டில் அண்டாஸ், ஐத்ராஸ்னு பல ஹிட் படங்கள். ஃபேஷன் படத்துக்காக இவங்களுக்கு தேசிய விருதுமே கிடச்சிருக்கு. பர்ஃபி, மேரி கோம், பாஜிராவ் மஸ்தானின்னு இவங்க நடிப்பு மிரட்டலாக இருக்கும். பாலிவுட்டில் நம்பர் 1 இடத்துல இருக்கும்போதே ஹாலிவுட்டில் புதுசாக முயற்சி பண்ணாங்க. குவான்டிகோ சீரிஸ் மூலமாக அமெரிக்காவையே திரும்பி பார்க்க வச்சாங்க. அதுக்கப்புறம் பேவார்ட்ஸ், மேட்ரிக்ஸ்னு பெரிய ஹாலிவுட் படங்களில் நடித்து இப்போது ஒரு குளோபல் ஸ்டாராக ஜொலிக்கிறாங்க. 2018ஆவது வருஷம் அமெரிக்கா பாப் சிங்கரை நிக் ஜோனஸை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு மால்டி மேரி அப்படிங்கிற ஒரு அழகான பெண் குழந்தையுமே இருக்காங்க. பிரியங்கா இப்போ ஒரு நடிகை மட்டும் கிடையாது, ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் விமனும் கூட. அது மட்டும் இல்லாமல் எழுத்தாளர் மற்றும் யூனிசெஃப் அமைப்போட அம்பாசிடராகவும் இருக்காங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்பை மட்டும் பார்க்காதீங்க, அந்த வாய்ப்பை நீங்களே உருவாக்குங்க அப்படின்னு சொல்கிற பிரியங்கா சோப்ராவோட வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக உங்களுக்கு இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.